விஜய் அவர்கள் மறைந்த விஜயகாந்த் போல உறுதியாக தாக்கத்தை உருவாக்குவார். அந்த தாக்கம் ஆளுங்கட்சியாகிய திமுகவிற்கு மிகவும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். எப்படி விஜயகாந்த் 2006 தேர்தலில் போட்டியிட்ட போது அப்போது ஆளுங்கட்சியாக இருந்த எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியதோ அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமாக இருக்கும். விஜய் அவர்களின் ஃபேக்டர் ஆளுங்கட்சியை பெரிதும் பாதிக்கும். தேர்தல் காலத்தில் உறுதியாக இந்த திமுக ஆட்சி வீழ்த்தப்பட்டு அம்மாவின் ஆட்சி அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியிலே சார்பாக தமிழ்நாட்டில் அமைக்கப்படும் என்பது உறுதி. விஜய் அவர்கள் மறைந்த விஜயகாந்த் போல உறுதியாக தாக்கத்தை உருவாக்குவார். அந்த தாக்கம் ஆளுங்கட்சியாகிய திமுகவிற்கு மிகவும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். எப்படி விஜயகாந்த் 2006 தேர்தலில் அவர் போட்டியிட்ட போது அப்போது ஆளுங்கட்சியாக இருந்த எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியதோ அதுபோல ஏற்கனவே மக்கள் குமரி கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதுமே திமுக ஆட்சி இருக்கிறப்ப மக்களுடைய எதிர்ப்பு ஒரு அமைதி புரட்சியாக வெளிப்படும். 2001 தேர்தலுக்கு முன்ன அப்படிதான் இருந்துச்சு, 11க்கு முன்பும் அப்படிதான் இருந்துச்சு, இப்ப 26 தேர்தலுக்கு முன்பும் அதே தான். தமிழ்நாடு முழுவதும் அனைத்து தரப்பு மக்களும் யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில இந்த ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதிலே மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமாக இருக்கும். விஜய் அவர்களின் ஃபேக்டர் ஆளுங்கட்சியை பெரிதும் பாதிக்கும். சார், சிஎம் பிரச்சாரம் பண்றாங்க, தொடர்ச்சியா என்ன சொல்லி பிரச்சாரம் பண்றாங்கன்னா, உங்க மேலெல்லாம், அதாவது கூட்டணி இருக்கிற தலைவர்கள் மேலெல்லாம் வழக்குகள் இருக்கு, அதன் மூலமா அவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாதுக்காக இப்படி சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு. இல்ல, இன்னொரு வார்த்தை, ஒரு முதலமைச்சர், நீண்ட நாள் அனுபவம் உள்ள ஒரு அரசியல் தலைவர், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அக்யூஸ்ட் என்பதற்கும் குற்றவாளி என்பதற்குமே கன்விக்ட் என்பதற்கும் வித்தியாசம் தெரியாமல் அன்றைக்கு குற்றவாளிகள் எல்லாம் கூட இருக்காங்கன்னு சொல்லி பேசுறாரு. அதனால அவரு பயத்தின் உச்சத்தில் இருக்காங்க. ஏன்னா இந்த 5 ஆண்டுகள்ல எல்லா துறைகளிலும் ஊழல் இல்லாத துறையே இல்லை என்கிற அளவுக்கு மக்கள் குமரி கொண்டிருக்கிறார்கள். 30% கமிஷன் பெற்றுக் கொண்டுதான் வேலைகள் நடைபெற்று வருவதாக பொதுமக்களே குறை சொல்லி வருகிறார்கள். அதுபோல விவசாயிகளாக இருக்கட்டும், அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், மின்துறை ஊழியர்களாக இருக்கட்டும், போக்குவரத்து துறை ஊழியர்களாக இருக்கட்டும், மருத்துவர்கள், செவிலியர்கள், ஏன் மாற்றுத்திறனாளிகள் வரை இந்த ஆட்சியிலே போராடாத மக்களே இல்லை, பொதுமக்கள் இல்லை என்கிற அளவிற்கு இந்த ஆட்சி 21 தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றாமல் திராவிடல் மாடல் என்பதே ஒரு சீட்டிங் மாடல் என்பதாக இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. திராவிடர்களாகிய நமக்கெல்லாம் பெரும் இழுக்கை தேடி தருகின்ற விதமாக இந்த ஆட்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உறுதியாக இந்த ஆட்சி இந்த முறை வீழ்த்தப்படும். அந்த பயத்தினால அவர் வழக்குகள் இல்லாத அரசியல்வாதிகளே இல்லை என்கிற அளவுக்கு தான் இன்றைக்கு இருக்கிறது. முதல்வர் அவர்கள் அவங்க அப்பெல்லாம் 76ல் சர்க்காரியா கமிஷன்ல தப்பிப்பதற்காக காங்கிரசுக்கு எப்படி எல்லாம் காவடி தூக்கினார்கள் என்று தெரியும். அதனால முதல்வர் பேசுவதை நாம் பெரிதுபடுத்த வேண்டாம் என்றால் தோல்வி பயத்தில் முதல்வர் அவர்கள் பேசி வருகிறார்கள்.